Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம வனாந்தரத்தில் ஏசப்பா தம்முடைய பிள்ளைகளுக்கு காடையை கொடுத்து அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தினதை பார்த்தோம் இல்லை? சரி, அங்கேருந்து அப்படியே புறப்பட்டு இப்போ சீன் வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. அங்கேருந்து ரெவிதீம் என்கிற இடத்துல பாளையம் இறங்கினாங்க. மீண்டும் அங்கே வந்து அப்படியே ஜனங்க நடந்து போயிட்டுருக்காங்க, பிள்ளைங்க நடந்து போயிட்டுருக்காங்க, கால்நடைகள்லாம் நடந்து போயிட்டுருக்க. எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? எங்களுக்கு டயர்டாக இருக்குது, எங்களுக்கு ஜில்லுன்னு தண்ணி வேணும், அப்புறம் ஆடு மாடெல்லாம் நிறைய குடிக்கணும், நாங்கள் குளிக்கணும், துணி துவைக்கணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் மோசேட்ட என்ன பண்ணுறாங்க? முறையிடுறாங்க. உடனே மோசே ஏசப்பட்ட போய் சொன்னாங்க, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த ஜனங்களை வழிநடத்தி வருகிறேன், உம்முடைய கிருபையினால தான் வழிநடத்தி வருகிறேன். இந்த ஜனங்க என்னை கல்லறிய பார்க்குறாங்க அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்க. நான் ஓரேபில் கண்மலையின் மேலே நிற்பேன், நீ அங்கே வா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஏசப்பா அந்த ஓரேபில் கண்மலையின் மேலே நின்னார். மோசே கீழே நின்னான். ஏசப்பா சொன்னார், உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து அந்த கண்மலை மேலே அடி. தங்கச்சி, கண்மலைன்னா என்ன தெரியும்ல? பெரிய மலை. அந்த மலைக்கு மேலே அந்த கோலை வச்சு மோசை அடித்தோன்னே அப்படியே தண்ணி ஜில்லுன்னு வரப்பாருங்க. எத்தனை பேர் குற்றாலம் அருவி எல்லாம் போயிருக்கீங்களா? ஃபால்ஸ் எல்லாம் போயிருக்கீங்களா? ஃபால்ஸில் எப்படி வரும் தண்ணி? இந்த பக்கம் ஒரு சைடு வரும், அந்த பக்கம் வரும், ஒரு இடத்துல நிறைய ஊற்றும், ஒரு இடத்துல அப்படி மெல்லிசாக ஊற்றும். அப்படி வந்தோடனே இந்த ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே அந்த கண்மலையிலேருந்து புறப்பட்டு அந்த தண்ணியை பார்த்த உடனே அப்படியே குடிக்கலாங்க, ஆடு மாடுகள்லாம் காட்டுறாங்க, துணி துவைக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுக்கே தெரியல? அப்படியே கொஞ்சம் தண்ணியை கையில் எடுத்து இன்னொரு பிள்ளைக்கு முகத்தில் அடிப்பீங்கள்ல, அந்த பிள்ளை என்ன பண்ணும்? கொஞ்சம் தண்ணி எடுத்து இவன் முகத்தில் அடி. அப்படியே ஜாலியாக அப்படியே விளையாடுறதும் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பாரு தங்கச்சி, இப்படி நம்ம அந்த இஸ்ரவேல் மக்களுடைய பயணங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு நேரத்துலையும் கர்த்தர் ஒவ்வொரு அற்புதத்தை செய்துட்டு வராங்க. இப்படி அவங்க ஜாலியாக அப்படியே தண்ணி குடிச்சு அப்படியே சந்தோஷம் ஆகி அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட அவங்க என்ன பண்ணலை? ஏசப்பா மேலே கொஞ்சம் கூட என்ன வைக்கல? நன்றியே வைக்கல. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுல்ல தங்கச்சி? ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் நம்மளை நடத்தி வருகிற அந்த பாதைகளை நினைத்து ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். அதுதான் பைபிளில் ஒரு வசனம் சொல்லுதில்ல, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். சரியா தங்கச்சி? சரி தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்வோமா? கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். ஏசாயா 48:21. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். ஏசாயா 48:21. சரி, ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், கைகளை கூப்புவோம். அன்புள்ள இயேசப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்து அவர்கள் தாகத்தை தீர்த்த எங்கள் அன்பு தெய்வமே, எங்களையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து வருகிற உம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.